Hi guys, this is Shriyappan, CSAT faculty. ஸோ யூபிஎஸ்சி CSAT 2016ல் கேட்ட ஒரு ரீசனிங் சம் பார்க்கலாம். A8 grapes and pineapple, B8 grapes and orange, C8 orange, pineapple, apple, D8 grape, apple, pineapple. After taking fruits, B and C fell sick. In the light of the above fact, it can be said that the cause of the sick was. ஸோ ஒரு ரீசனிங்கில் ஒரு அழகாக கேட்டிருக்க கொஸ்டின் இது. ஸோ இதில் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்காங்களா, ஏபிசிடி இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்குது? கிரேப்ஸ் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? ஆரஞ்சு இருக்குது, ஃபைனலி என்ன இருக்குது? ஆப்பிள் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். ஸோ டயக்ராம் போட்டிங்கன்னா இந்த சம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏக்கு வந்து என்னது? கிரேப்ஸ் அண்ட் பைனாப்பிள், கிரேப் அண்ட் பைனாப்பிள். B8 கிரேப் அண்ட் ஆரஞ்ச், கிரேப் அண்ட் ஆரஞ்ச். C8 ஆரஞ்ச் அண்ட் பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள். சி வந்து என்னது? ஆரஞ்ச், பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள், இந்த மூணுமே சாப்பிட்ருக்காங்களா? டி வந்து என்னதுலாம்? கிரேப்ஸ், ஆப்பிள், பைனாப்பிள், இவ்வளோ இது சாப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டது நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போது பியும் சியும் தான் சிக்கில் வந்தாங்க. பி அண்ட் சி இவங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை. இவங்க ரெண்டு பேரும் காமனாக சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் என்னது? ஆரஞ்சு மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே என்னது? காமனாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார் தி சிக்னஸ் வாஸ் ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ட ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? சிக்காயிருக்காங்க. இதுதான் ரீசனிங்கில் ஒரு அழகாக கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இது அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு இந்த டயக்ராம் வரைஞ்சி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.